வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கப்பல் எப்படி செய்கிறது. இன்னைக்கு 2 வீடியோ காமிக்க போகிறோம். ஒன்று வெறும் கப்பல், இன்னொன்று கத்தி கப்பல். ஸோ வெறும் கப்பல் எப்படி செய்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அது இந்த மாதிரி பிளைன் பேப்பராக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ண பேப்பராக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு ஸ்கொயராக இருக்கிற பேப்பரில் ஈஸியாக கப்பல் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற பேப்பரை முதல் நம்ம ஸ்கொயராக மாற்றணும். ஸோ இது எப்படி மாற்றுறது, ஈஸி. அப்படியே எடுக்கிறோம். இந்த வயர் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படி இந்த பேப்பரை இப்படி எடுத்து அழகா இப்படி மடிச்சு கொண்டு வந்துடலாம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த டவுட் இருந்தாலும் கீழே ஒரு நம்பர் வரும், இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், லைவாக சொல்லுவோம். ஸோ இப்படி மடிச்சிடுறோம். இப்படி மடித்த பேப்பரை இப்படி நெகத்தால் இப்படி அமைக்கி இப்படி இழுத்து ஒரு 2 வாட்டி செய்யுங்க. அது மேலே செய்ய வேணாம், நினைச்சிடும். ஸோ இப்படி கிழிக்க போகிறோம். என்னத்தை கிழிச்ச படிச்சு அப்படின்னு உங்கள் அப்பா நிறைய வாட்டி கேட்டுருப்பாங்க. படிக்காமையே கப்பல் செஞ்சு கிழிச்சேன் அப்படின்னு நீங்கள் நாளைக்கு தைரியமாக சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்கொயரான பேப்பர். ஸோ இந்த ஸ்கொயரான பேப்பரை வச்சு ஒரு கப்பல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். அப்படியே இந்த கையால் இந்த 2 விரலை இப்படி வச்சு இந்த பேப்பரை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு ரெக்டாங்கிள். இப்போ இந்த ரெக்டாங்கிளை திருப்பி நம்ம ஸ்கொயராக மாற்ற போகிறோம். ஸோ அதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, இதே 2 விரலாலேயே மாற்றிடுவோம். ஸோ நம்மளுக்கு திரும்ப ஒரு ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. இந்த ஸ்கொயர்லேருந்து எப்படிங்க கப்பல் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸி. இந்த ஸ்கொயர் எப்படி டைமண்டாக நம்ம பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற மேலே இதில் மொத்தம் ஒரு 4 லீஃப் வரும் மக்களே. ஸோ இந்த 4 லீஃபு தான் வச்சு நம்ம கப்பல் செய்யணும். இந்த டைமண்டை உங்களையும் என்னையும் பார்க்குற மாதிரி கார்னர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த 2 விரலால் ஒரு டைமண்டில் இருக்கக்கூடிய ஒரு சைட் லீஃபை மாத்திரம் நம்ம கேட்டுட்டு இப்படி சேர்க்க போகிறோம். இப்போ மிச்சம் இருக்கிற 3 இடத்தை என்ன பண்ணுறோம், அதாவது 3 சைட் லீஃபை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஆப்போசிட் சைடில் இப்படி வச்சு தேய்க்க போகிறோம். நல்லா தேய்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். பாருங்க, நம்ம என்னென்ன பார்த்துருவோம் இதில் அப்படின்னு சொன்னால், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இது வந்து நம்ம கடலை வாங்கி சாப்பிட்ற ஒரு கோன் மாதிரி இந்த ஷேப் வருது. ஸோ ஒரு கோனையும் உள்ள கொண்டு வரலாம். ஸோ இதை வச்சு இப்படி ஒரு ஸ்கொயரை நம்ம கொண்டு வரணும். இதை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை ரீப்ளே பண்ணலாம், ஒரு வாட்டி ரீப்ளே பண்ண பார்த்துக்கோங்க. இப்படி இருந்த ட்ரையாங்கிளை இப்படி செஞ்சு இப்படி அமுக்கும் போது இது திருப்பி ஒரு ஸ்கொயராக மாறுது. அதை நான் ஒரு டைமண்டாக மாற்றிடுவேன். ஸோ இப்போ நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த கப்பல் ரெடி ஆக போகுது. ஸோ we are finally with a very good, super and super கப்பல். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருந்ததா? இதை வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சம்மர் தான், மழை வராது, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் வீட்டில். அதை ஒரு வாளியில் எடுத்துக்கிட்டு அதில் 2 கப்பலை செஞ்சு விளையாடுங்க. பாய். இதில் எப்படி நீ போடுறது?